அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவன் டெய்லர். இப்போது ப்ளவுஸில் க்ளோஸ் நெக் வச்சு காலர் வர மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடலான்னு இருக்கிறேன். இப்போது அந்த வீடியோவை போடுறேன். வாங்க வீடியோ போகலாம். பேக் வெட்டணும். ஃபஸ்ட்டு பேக் மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளவுஸில் இருந்து இடுப்பு பேக்கை 2ஆக மடிச்சுட்டு இங்கேருந்து டாட்டுக்கு மார்க் போட்டு சைடு அளவு விட ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளவுஸோட உயரம் இந்த பேக் டாட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் மடிச்சுட்டு இந்த மார்க்லேருந்து மேலே வரைக்கும் வச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த உயரத்தை கோடு போட்டுட்டு பேக் டாட்டுக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்போது இதில் சாதாரணமாக பின்னால் இறக்கமான கழுத்து இருக்குது. இதில் க்ளோஸ் நெக்கு. இப்போ க்ளோஸ் நெக்குன்னா ஷோல்டர் அளவு இருந்தால் தான் க்ளோஸ் நெக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அளவு உங்களுக்கு 13.5 பாதி 6.25 அந்த 6.25 அப்படியே வச்சு மார்க் போட்டுரும். அடுத்தது ஆமூல் அளவு. ஆமூல் இறக்கம் சாதாரண அளவுனா நான் உங்களுக்கு ஷோல்டர் கம்மியாக வச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதில் ஆமூல் அளவு 7.25 15 இருக்குது. அதில் பாதி 7.25. சாதாரண ப்ளவுஸ்னா ஷோல்டர் அந்த கழுத்து இறக்கம் வரதுனால ஷோல்டர் கம்மியாக வச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். இது க்ளோஸ் நெக்குனால ஷோல்டர் இருக்கிற அளவு அப்படியே வச்சிடலாம். இப்போது ஆமூல் அளவு 15. அதில் பாதி 7.25. ஏற்கனவே நார்மல் ப்ளவுஸுக்கு இந்த பாதியிலேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25னா 5.25 வச்சு ஆமூல் ரவுண்டு கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். இப்போது இது ஷோல்டர் அதிகமாக இருக்கிறதுனால ஆமூல் கொஞ்சம் இறங்கி வரும். அதனால் நார்மல் அளவை விட ஒரு 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி 2 இன்ச்சு இல்லாமல் 1.25 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அல்லது 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 7.25னா 1.5னா 6.5 இன்ச்சு வரும். 6.25 வருது. அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது பேக்கில் பாடி லூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ இதில் 20 இருக்குது. அதில் பாதி 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1.5 இன்ச்சு வச்சு ஆமூல் ரவுண்டு இப்போ அந்த ஆமூல் அளந்து பார்த்தீங்கன்னா 7.25 இருக்குதா பார்த்துங்க. 8 இன்ச்சு வருது. அப்போது ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு இப்போ பேக்கில் க்ளோஸ் நெக்கு காலர் வச்சு வர்ற மாதிரினால ஒரு 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கழுத்து ஷேப் வரைஞ்சிருங்க. அதே போல் மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி ஷோல்டரு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இது போல் க்ளோஸ் நெக் வச்சுட்டு இதில் காலர் வைக்கணும். பேக்கில் மடிக்கிறதுக்கு துணி விட்டுருங்க. இங்கேருந்து உயரம் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதில் க்ளோஸ் நெக்குனால ஷோல்டர் அளவு அளந்துட்டு அதில் பாதி வச்சுருங்க. அதே போல் ஆமூல் அளவு அளந்துட்டு பாதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி நார்மல் ப்ளவுஸ்க்கு வைப்போம். இதில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சா போதும். அதை 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அளந்து பாருங்கள். அந்த 1/4 இன்ச்சு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஷோல்டர் அளவு இங்கே 3 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி கீழே ரவுண்டு கழுத்துக்கு வரைஞ்சிருங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த கிராஸ் பண்ணிவிடுங்க. ஷோல்டரில் க்ளோஸ் நெக்குக்கு இப்படி கிராஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இது பேக் வரைஞ்சிருக்கிறேன். இந்த பேக் வெட்டிட்டு
ஃப்ரண்ட் எடுத்து ஃப்ரண்ட் வெட்டணும். இப்போ அடுத்தது ஸ்லீவ் வெட்டுறோம். 4 மடிச்சுட்டு ஸ்லீவ் மடிச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்லீவ் லூஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அடிங்கை வரைஞ்சிட்டு அடிங்கையிலேருந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வேணுமோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கை லென்த்து கை நீளத்துக்கு இங்கே 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதில் ப்ளீட் வச்சுருக்காங்க. ப்ளீட் இருக்கிறதுனால ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் வரைஞ்சிருங்க. இப்போது ஆமூல் அளவு இங்கேருந்து மடிச்சுட்டு மார்க் பண்ணியாச்சுன்னா இப்போ இது ஸ்லீவுக்கு இங்கே மேலே ஷோல்டரில் ப்ளீட் வர்றதுனால 2 இன்ச்சு வச்சு இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே அந்த ப்ளீட் வரும். கை எம்மிங் பண்ணுறதுக்கு இந்த அளவு 1 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கை நீளம் ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, கை லூஸு கரெக்டாக வச்சுருங்க. அதே மாதிரி அடிங்கை அளவு வச்சுட்டு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தைக்கிறதுக்கு விட்டு வரைஞ்சிட்டு இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு. ரொம்ப ப்ளீட் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் லூஸ் வச்சு வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுனால இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டு மார்க் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் வெட்டிடலாம். ஸ்லீவ் முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்டில் இந்த மார்க் வரைஞ்சிட்டு பேக் எடுத்து அப்படியே வச்சு இந்த ஆமூல் ரவுண்டும் அதே அளவு அப்படியே வெட்டிக்கலாம். அதே போல் ஷோல்டரும் மேலே அந்த கிராஸை ஷேப்பாகவே வெட்டிட்டு இங்கே ஷோல்டருக்கு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது சைடில் வந்து இந்த கிராஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரண்டில் டாட் போடுறதுனால இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டிவிடுங்க. இப்போ இங்கே ஒரு நாச் போட்டுருங்க. பேக் தனியாக எடுத்துடலாம். அடுத்தது ஃப்ரண்டோட கழுத்து. ஃப்ரண்ட் கழுத்துக்கு இதில் இருக்கிறது என்ன கழுத்தோ அப்படியே வச்சிடலாம். இந்த மார்க்லேருந்து ஃப்ரண்ட் மார்க்குக்கு வச்சு அப்படியே வரைஞ்சிருங்க. கழுத்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஃப்ரண்ட் டாட்டு இங்கே மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு டாட்டோட அளவு, டாட்டுக்கு உள்ள துணி, அடுத்தது கீழே மார்க் பண்ணிடுங்க. அதே போல் சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கு கீழே பிடிச்சி தைக்கிற 2 சேர்த்து ஒரு மார்க்கு. இப்போது ஃப்ரண்ட் டாட்டு தான் முக்கியமாக. இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டாட்டுக்கு பிடிச்சிட்டு ஷோல்டரில் இருந்து டாட்டுக்கு ஒரு மார்க்கு. அந்த டாட்லேருந்து கீழே மட்டும் தைக்கிறதுக்கு ஒரு புள்ளி, அதே மாதிரி ஷோல்டர்லையும் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இப்போது இந்த சைடு அளவும் இந்த மார்க்லேருந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டு நேரம் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி இந்த மார்க்குக்கு நேரம் வச்சு இந்த டாட்டு, அடுத்தது இதை சென்டர் பண்ணிவிட்டு இது ஒரு டாட்டு. இப்போது பேக் வெட்டிட்டு அப்படியே வச்சு இந்த ஆமூல் ரவுண்டு வெட்டியாச்சு, ஷோல்டர் வெட்டியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு வரைஞ்சிட்டோம். இது வந்து பேக்கு கிராஸாக வரும். இது ஸ்ட்ரெயிட்டாக வெட்டியிருக்கிறோம்.
இங்கேருந்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டுட்டு இந்த டாட் மார்க்கு, அங்கேருந்து அடுத்தது மார்க்கு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஒரு புள்ளி, சைடு அளவில் வந்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த மார்க் போட்டுட்டு இந்த டாட்டோட அளவு இங்கேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் வரைஞ்சி இந்த டாட்டுக்கும் மார்க் பண்ணிடலாம். இதனோட தூரம் 2 இன்ச்சு இருந்தால் போதும். அதே போல் இந்த டாட்டும் ஒரு 2 இன்ச்சு தூரத்துக்கு இருந்தால் போது இது ஸ்ட்ரெயிட் பண்ணி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும். கீழே சைடில் அளவு இந்த அளவு மேலே தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதே போல் கீழேயும் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வரைஞ்சிட்டு இங்கேயும் இந்த டாட்டுக்கு மேலே தைக்கிறதுக்கு இந்த டாட்டோட அளவு, அடுத்தது இங்கே கீழே அளவு, கீழே தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து வரைஞ்சி மார்க் பண்ணியாச்சுன்னா ஃப்ரண்ட் ரெடி. இப்போது ஃப்ரண்ட் கட் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட் வெட்டும்போது இங்கே வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் மேலே கம்மியாகவும் கீழே லைட்டாக ஷேப்பாகவும் வெட்டிடுங்க. இப்போது அந்த டாட்டுக்கு நேராக மடிச்சுட்டு அந்த டாட்டுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் போட்டு பிடிச்சிக்கலாம். லூஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட்டை பேசி சின்னதாக போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக நார்மல் ஷேப் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஃப்ரண்ட் ரெடி. அடுத்தது இடுப்பு பட்டி. அடுத்தது இடுப்பு பட்டிக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்கு இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எந்த அளவு இருக்கோ அதை வச்சுட்டு மேலே பிடிச்சி தைக்கிற அளவு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதே போல் சென்டர் அளவும் அதே மாதிரி சைடு அளவும் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே இடுப்பு லூஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது இது ஃப்ரண்ட் அளவு, கீழே இதை மடித்து தைக்கிறதுக்கு மார்க் போட்டாச்சு. இதில் மட்டும் தைக்கிறதுக்கு தேவையான 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அதே போல் சென்டர் அளவு, அதே போல் சைடு அளவு. இங்கே இடுப்பு அளவில் இங்கே தைக்கிறதுக்கும் இங்கே அளவு எக்ஸ்ட்ரா லூஸ் விடுறதுக்கும் இந்த அளவு விட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் எப்படி வேணுமோ இங்கே நடுப்பர் வந்து லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக வச்சு இந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ அதுக்கு நான் தேவையான வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ போடணும்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ரொம்ப நன்றி.